நான் வந்து ஒரு ஜூட் பேக் ட்ரெயினராக கன்வெர்ட் ஆனேன். காலேஜஸில் வந்து அப்படி போகும்போது என்னோட விரிவுரையாளர் பணி வந்து எனக்கு இங்கே தான் கை கொடுத்துச்சு. காலேஜஸில் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல்லில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் தொழில் முனைவு பற்றி நீங்கள் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நான் அப்படியும் கன்வெர்ட் ஆனேன். காலேஜஸில் இடிசி செல் வழியாக ஒரு ரிசோர்ஸ் பர்சனாகவும் நான் போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஜூட் ட்ரெயினராக கன்வெர்ட் ஆனேன். ஜூட்டில் ஆன்லைன்லேயே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன், ஆஃப்லைன்லேயே வந்து நான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போது இதில் எல்லாருமே கேட்கலாம், டைரெக்டாக உங்களுக்கு வந்துட்டிங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. எந்த ஒருத்தர் நான் வந்து முன்னாடி இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அம்மா அப்பா வந்து நம்ம எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம இப்போ புகுந்த வீடு அப்படின்னு வரும்போது நம்மளை பற்றி தெரியாது, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து எதிர்ப்புகள் ஜாஸ்தி, கேலி அவமானங்கள் எல்லாமே ஜாஸ்தி. அது எல்லாத்துக்குமே நான் பதில் வந்து என்னோட வெற்றி மூலமாக தான் பதில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். என் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுலையோ என்னோட கடமைகளை செய்கிறதுல வந்து நான் விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த கடமைகளை நிறைவேற்றிக்கிட்டு என் தொழில் சார்ந்த நாலேஜை நான் டெவலப் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனக்கு டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் வந்து ரொம்ப நல்லா என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்.